அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.61, எக்ஸசைஸ் நம்பர் 6. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத, அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடியூம் பண்ணுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ரெடியூமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டியூ வந்து 80,000. அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 80,000. ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னா அதில் ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 80,000 வந்து 8 40 நமக்கு வந்து ஒரு 4,000 வந்து சேர்த்து 84,000 வந்து இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை எப்படி கொடுக்குறாங்க? கம்பெனி கிட்ட வந்து நெட் ப்ராஃபிட் வந்துருக்கு ஒரு 15,000. அதாவது டிவிஷபிள் அவைலபிள் ப்ராஃபிட் அப்படின்னாலும் நெட் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். ஒரு 15,000 இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 6,500 இருக்குது. ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதாவது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு, இது ஒரு ரிசர்வ், இது ஒரு 4,000 வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25,500 கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம இந்த டியூக் செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், 84,000 செட்டில்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா காசு வரும். அப்படி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதில் வந்து என்னென்னா 10% டிஸ்கவுண்ட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அதோடைய ஈக்விட்டி ஷேர்ஸோடைய ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய என்டையர் டியூ வித் ப்ரீமியம். அப்போ ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது 80,000. அப்போ அமௌண்ட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட வாங்கிக்கக்கூடியதுக்காக நம்ம எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது? 80,000 செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. வித் 5% நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ 5% வந்து ப்ரீமியமாக நம்ம கொடுக்கும்போது ஒரிஜினல் ரேட் வந்து 100% அப்படின்னா 5% சேர்ந்து 105%. அப்போ 80,000 அப்படின்றது வந்து ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டியூ அப்படின்னும்போது 5% சேர்ந்து 105%. அப்போ கண்டுபிடிச்சோம்னா 84,000 வித் ப்ரீமியத்தோடு நம்ம செட்டில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு ரிசர்வ் எல்லாத்தையும் நம்ம கழிச்சிக்கலாம். நெட் ப்ராஃபிட்டு ரிசர்வு ப்ளஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ரிசர்வு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 25,500 இருந்தது. இதை கழிச்சிட்டோம். மிச்சம் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 25,500 வந்து 84,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 58,500 இருக்குது. இந்த 58,500 வந்து அவங்களுக்கு நம்ம செட்டில் பண்ண வேண்டியது. ஆனால் இது செட்டில் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம 10% டிஸ்கவுண்ட்லேயே செட்டில் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ 10% டிஸ்கவுண்ட்னா ஆல்ரெடி ஒரிஜினல் ரேட் வந்து 100%, அதில் ஆல்ரெடி 10% வந்து டிஸ்கவுண்டட் ஆகிருக்கு, முடிஞ்சிருக்கு. டிஸ்கவுண்ட் வந்து ஏற்கனவே கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 90%. அப்போ இந்த 58,500 செட்டில்மெண்ட் ஆக்சுவலாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்து 90% வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். 100% வேல்யூ கிடையாது. அப்போ 90% வேல்யூனா அதாவது டிஸ்கவுண்ட்னாலே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ டிஸ்கவுண்ட் போக மிச்சம் 90%க்கான அமௌண்ட்டாக தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 58,500 வந்து 90%க்காக இருந்ததுன்னா 100%க்கு வந்து என்னவா இருக்கும்? அப்போ 90% ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு 100% நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 65,000 இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட்லாம் இல்லாமல் ஒரிஜினல் வேல்யூ வந்து 65,000 இருந்திருக்கும். பட் நம்ம காமிக்கும்போது இங்கே டிஸ்கவுண்ட் நம்ம கழிச்சு காமிச்சதுனால அது வந்து 58,500 நம்ம இவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ as per the கொஸ்டின் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய என்டையர் அமௌண்ட் வந்து 65,000. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.